எல்லாருக்கும் வணக்கம். சித்ரா ஹரிதாஸ் நாவல்ஸ் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலிப்புத்தகம் எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்கள் எழுதிய என் காதல் பேரழகே. கதையின் குரலாக நான் ஜெரமினா. இந்த ஒலிப்புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாமா? காதல் ஒன்று. மாலை வேளையில் பள்ளி நேரம் முடிந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியேறிக் கொண்டிருந்தனர். இன்னும் பெற்றோர்கள் வந்து அழைத்து செல்லாமல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களில் கீர்த்தியும் ஆராதனாவும் இருந்தனர். இரு குழந்தைகளும் மீதமிருந்த மாலை சிற்றுண்டியை தின்றபடி பள்ளியின் வாயிலேயே பார்த்து அமர்ந்திருந்தனர். தாய் தந்தையர் வந்து மாணவர்களை அழைத்துப் போவதைக் கண்ட இரு பிஞ்சுகளின் மனதில் அவர்களை அறியாத ஒரு ஏக்கம் இதயத்தின் மூலையில் முளைக்கத்தான் செய்தன. ஆனால் அதை பகிர்ந்திட அத்தனை வயது அவர்களுக்கு இல்லை. பொதி மூட்டையில் சாய்ந்து மடியில் மாலை சிற்றுண்டியை வைத்து கொறித்தவர்கள் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்துதான் போனார்கள். அவர்களை அழைக்கத்தான் இன்னும் யாரும் வரவில்லை. அடிக்கடி சலித்து வேற கொண்டனர். கீர்த்தி, உன் அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க தானே? இன்னும் ஏன் வரல? அதுவா, என் மாமாக்கு மேரேஜ்ல, அதான் அம்மா பிஸியா இருக்காங்க, வர லேட் ஆகுது என்றவள் கையில் வைத்திருந்த கொள்கனலில் சிற்றுண்டி காலியாகிட அதை உள்ளே வைத்து உணவு பையை பூட்டினாள். உன் அத்தை இன்னும் வரல? அது லேட்டா தான் வரும், உனக்கு தெரியும்ல என்றாள் ஆராதனா. எல்லாரும் வீட்டுக்கே போயிருப்பாங்க, நாம தான் ஸ்கூல்லயே இருக்கோம், எப்போதான் அம்மா வருவாங்களோ என்றால் சலிப்பாக. டீச்சர்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் இப்ப கிளம்பிடுவாங்க, அப்போ நாம மட்டும் தனியா இருக்க வேண்டியதான் என்றால் நன்றாக புத்தக பையில் சாய்ந்தபடி. அப்ப நைட்டு முழுக்க இங்கதான் இருக்க போறோமா என கண்களில் கலக்கத்துடன் கீர்த்தி கேட்டிட, அட லூசு, அதுக்குள்ள வந்துருவாங்க தலையில் அடித்துக்கொண்டு சொன்னாள். வரலன்னா உனக்கு உன் வீட்டுக்கு வழி தெரியுமா? ஆராதனா கேட்கவும் வேகமாக தலையை ஆட்டி, தெரியும் என்றாள் கீர்த்தி. எனக்கும் என் வீட்டுக்கு வழி தெரியும், போவோமா என்று புத்தக பையை மாட்டிக்கொண்டு கேட்டாள் ஆராதனா. பயந்து போன கீர்த்தியோ தலையை சொரிந்தபடி, எங்க அம்மாவோட வண்டியில போனாதான் வீட்டுக்கே போக முடியும், இல்லாட்டி போக முடியாது என்றவளை சந்தேகமாக பார்த்த ஆராதனா, ஆட்டோ பஸ் எல்லாம் உங்க வீட்டு பக்கம் போகாதா? உங்க அம்மா வண்டி மட்டும்தான் போகுமா? நீ என்ன காட்டுக்குள்ளவா இருக்க என கேட்டிட, அவளோ வீட்டுக்கு வழி தெரியாது என்று சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு ஏதேதோ சொல்ல ஆராதனாவும் அவளை கேள்வியால் மடக்கிட மாட்டிக்கொண்டாள் கீர்த்தி. போய் உனக்கு உன் வீட்டுக்கு வழி தெரியாது தானே என அவளும் கண்டுபிடித்து கேட்க, அவளும் ஒத்துக்கொள்ளாமல் பிடித்த பிடியில், இல்ல எனக்கு தெரியும் என்றாள். இருவரும் மாறி மாறி அதையே சொல்லிக்கொண்டு சண்டையை ஆரம்பிக்க, அதற்குள் ஆராதனாவின் அத்தை அங்கு வந்தாள். ஹே, அத்தை வந்துட்டா, இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் என்று குதித்த ஆராதனா தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி ஓடினாள். கீர்த்திக்கு கலக்கமாக இருந்தது. துணையாக இருந்தவளும் சென்று விட்டால் தனியாக அமர அவளுக்கு பயம். பள்ளி மைதானமே ஆள் அரவமற்றி இருக்க இவர்கள் இருவர் மட்டும் பள்ளியிலுள்ள மேடையில் அமர்ந்து அவரவர் பெற்றோர்களுக்காக காத்திருந்தனர். இப்போது ஆராதனாவும் கிளம்பிவிட கீர்த்திக்கு அழுகை வந்துவிடும் போல இருந்தது. கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தன. மெதுவா வாடி என்று சாய்ந்தவி ஓடி வந்து தன் அண்ணன் மகளை அணைத்து கொண்டாள். குழந்தையின் முதுகில் இருந்த மூட்டையை வாங்கி தோளில் போட்டு கொண்டவள் தனியாக அமர்ந்திருக்கும் கீர்த்தியை பார்த்தாள். இன்னும் கீர்த்தியோட அம்மா வரலையா? ஆராதனாவிடம் கேட்டாள். இன்னும் வரல. எப்பவும் அவன் அம்மா தானே ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொல்லுவேன், இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரமாகிய வரல எனவும் ஆறுவோ, தினமும் ஃபர்ஸ்ட் வர அவங்க அம்மா இன்னும் வரல, செகண்ட் வர நீ இன்னைக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்க, ஆனா ரொம்ப லேட்டா வந்திருக்க என்று முறைத்தபடி சொல்ல சைந்தவியோ அண்ணன் மகளிடம் வழிந்தாள். காலேஜ்ல இருந்து கிளம்புற நேரத்துல ஒர்க் கொடுத்துட்டாங்க, முடிச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகிடுச்சடி என்றவளை நம்பாமல் பார்த்தாள் ஆராதனா. நம்பலனா போடி என்றவள் கீர்த்தி அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். உடன் ஆராதனாவும் அவளை கேள்வியாக பார்த்தபடி நடந்தாள். பாவம் கீர்த்தி, அவங்க அம்மா வர வரைக்கும் கூட இருப்போம் என்றாள். அவ மட்டும் தினமா அவ அம்மா வந்ததான் போயிடுறாதானே, நாம மட்டும் அவ அம்மா வர வரைக்கும் கூட இருக்கணுமா என முகத்தை சுருக்கியபடி கேட்டாள் ஆராதனா. ஆரோ, கீர்த்தி அம்மா அவளை கூட்டிட்டு போகும்போது உன் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா இப்ப பாரு யாருமே இல்ல, அவளை எப்படி தனியா விட்டுட்டு போறது? இதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா என கேட்கவும் வாயை மூடிக்கொண்டாள். இருவரும் தன்னை நோக்கி வருவதை மலங்க மலங்க பார்த்தாள் கீர்த்தி. வீட்டுக்கு போலே ஆண்டி? உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி போறது கீர்த்தி? நீ தனியா இருப்பன உன் ஃப்ரெண்டு தான், கீர்த்தி அம்மா வர வரைக்கும் இருப்போம் அத்தனை சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தா என ஆராதனா கேட்டதை மறைத்து மாற்றி சொல்ல கீர்த்தியின் பயம் அகல தோழியை நன்றியாக பார்த்து சிரித்தாள். ஆராதனாவும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள்.
இருவரும் 1ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படிக்கிறார்கள். குழந்தைகளின் 2 வருட நட்பு இன்று 3ஆம் வகுப்பிலும் 3ஆம் ஆண்டாக தொடர்கிறது. குழந்தைகளை அழைத்து செல்லும்போது பார்த்து சிரிப்பதோடு சரி, மேற்கொண்டு எதுவும் உறவில்லை கீர்த்தியின் தாய்க்கும் ஆராதனாவின் அத்தைக்கும். ஆனால் இன்றிலிருந்து அவர்கள் இருவருக்கும் உறவென்னும் பாலம் அமைக்க விதி வேலை செய்ய ஆரம்பித்தது. ஏன் இன்னும் அம்மா வரல கீர்த்தி? அம்மா மாமா கல்யாணத்துல பிஸியா இருக்காங்க, அதான் லேட்டு என்றாள். ஓ, உங்க மாமாக்கு கல்யாணமா? எப்போ? என்னையும் உன் ஃப்ரெண்டையும் கூப்பிடுவியா என விளையாட்டாக கேட்டாள். ஓ, எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு இன்விடேஷன் தர சொல்றேன் என்றாள் புன்னகையுடன். அவளது கன்னத்தை கிள்ளியவள். மேரேஜ் டேட் சொல்ல, வர முடிஞ்சா கண்டிப்பா வர என்றாள் சைந்தவி. அவளும் தேதியை சொல்ல, அன்னைக்கு உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்ல என்ன லீவா என்றாள். அவளும் ஆம் என்றாள். அப்போ நீ எக்ஸாம்க்கு வரமாட்டியா? ஆமா அரு, எக்ஸாம்க்கு வரமாட்டேன் என்றாள். அப்ப நீ ரேங்க் ஹோல்டர் வரமாட்டல்ல? ஆராதனா சொல்ல கீர்த்தியின் முகம் ஒரு மாதிரி போனது. அதனால என்ன ஆரோ, அடுத்த எக்ஸாம்ல ரேங்க் ஹோல்டர்ல வந்துருவா என்ன கீர்த்தி என்க அவளும் ஆம் என்று தலையை ஆட்டினாள். இல்ல அத்த, ரேங்க் ஹோல்டர்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகாம எல்லா எக்ஸாமும் எழுதுனா நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் டேல பிரைஸ் கொடுப்பாங்க. நானும் கீர்த்தியும் போன வருஷம் வாங்கணும். இந்த வருஷம் ஆனுவல் டேக்கு வாங்குவோம். அடுத்த வருஷம் ஆனுவல் டேக்கு இவளால வாங்க முடியாது. இந்த எக்ஸாம்ல இவள் லீவ் போட்டா அடுத்த வருஷம் ஆனுவல் டேல இவளுக்கு ரேங்க் ஹோல்டர் பிரைஸ் கிடைக்காது. கிடைக்கலனா என்ன, அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வாங்குவா என்ன கீர்த்தி குட்டி என அவளை சமாதானம் செய்ய முயல. அதற்குள் கீர்த்தியின் தாய் மதுமிதா வண்டியை வெளியே நிறுத்தி வைத்துவிட்டு பள்ளி வளாகத்தினுள் நடந்து வந்தாள். கீர்த்தி, உன் அம்மா வந்துட்டாங்க என்றாள் ஆராதனா. கீர்த்தியின் எண்ணமெல்லாம் அடுத்த வருடம் ரேங்க் ஹோல்டர் பரிசை வாங்க முடியாமல் போவதும் ஆராதனா மட்டும் வாங்கப் போவதுமே இருக்க அவளால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. ஆராதனா கீர்த்தியும் 1ஆம் வகுப்பிலும் 2ஆம் வகுப்பிலும் முதல் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் மாணவிகள். ஒரு மதிப்பெண் வித்தியாசத்தில் இருவரும் முதல் இடம் 2ஆம் இடம் என மாறி மாறி வருவார்கள். சில நேரம் ஒரே மதிப்பெண்கள் பெற்றும் இருக்கிறார்கள். மற்ற யாருக்கும் விட்டுக் கொடுத்ததில்லை அவ்விரண்டு இடத்தையும். வருட கணக்கில் எடுக்கும் மொத்த மதிப்பெண்களை கூட்டி வகுப்பில் ஒவ்வொரு பிரிவில் வரும் 3 மாணவர்களுக்கு ஆண்டு விழாவில் பரிசு கொடுப்பார்கள். அதில் 1ஆம் வகுப்பிற்கு 2ஆம் வகுப்பில் நடந்த ஆண்டு விழாவில் பரிசு கொடுத்தார்கள். 2ஆம் வகுப்பில் படித்து முடித்த மாணவர்களில் அவ்வாறு தேர்ந்தெடுத்து தற்போதைய நடப்பு ஆண்டில் வைக்கும் ஆண்டு விழாவில் பரிசு கொடுப்பார்கள். இந்த ஆண்டும் இருவரும் அப்பரிசை வாங்கப் போகிறார்கள். ஆனால் அடுத்த ஆண்டில் கீர்த்தி பரிசு வாங்குவாளா என்பதுதான் கேள்விக்குறி. ஆராதனா சொன்னதை மட்டுமே யோசித்துக் கொண்டு அவர்களுடன் நடந்து வந்தாள் கீர்த்தி. சைந்தவி மதுமிதாவை பார்த்து புன்னகை செய்தபடி கடந்து சென்றாள். அவளும் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகை செய்தவள் பின்னால் வரும் மகளின் உடைமைகளை வாங்கிக் கொண்டாள். சாரி கீர்த்தி, மாமா கல்யாண விஷயமா வெளியில போயிட்டான், அதான் லேட்டு. சாரிடா குட்டி என தாடையை பிடித்து கொஞ்ச அவளோ அதை தட்டிவிட்டு முன்னே நடந்து சென்றாள். மகளின் கோபம் தாமதமாக வந்ததற்கு என்றெண்ணிக்கொண்டு வீட்டிற்கு சென்று சமாதானம் செய்து கொள்ள நினைத்தாள். ஆனால் அவளது கோபத்திற்கான காரணம் தெரிந்தால் வீட்டில் சாமி ஆடப்போவது இவளாகத்தான் இருக்கும். வரும் வழியெல்லாம் ஓட்ட ரேடியோவிலிருந்து பேசிக் கொண்டிருப்பது போல ஓட்ட வாயிலிருந்து நிற்காமல் வார்த்தை மழை கொட்டிக்கொண்டே வரும் கீர்த்தி இன்றோ அணைத்து வைத்த ரேடியோ போல மௌனமாக வந்தாள். முகம் வேறு சுருங்கி போயிருந்தது. இடையில் சமோசா கடையில் வண்டியை நிறுத்தினாள். அந்த கடையை பார்த்தும் கூட அவள் முகம் மாறவில்லை. என்னவாக இருக்கும் என யோசித்தவள் மகளுக்கு பிடித்த சமோசாவையும் வாங்கிக் கொண்டாள். அதுவும் ஒரு ஆயுதமாக. வீட்டிற்கு வந்தும் விட்டனர். யாருடனும் அளவலாமல் அறைக்குள் சென்று பட்டென கதவை சாத்தினாள். மதுமிதாவிற்கு சுல்லென கோபம் வந்தது. ஏய், என்னடி ரொம்ப பண்ணிட்டு இருக்க? அதான் சொன்னல, மாமா கல்யாண விஷயமா வெளியில போனதுனால லேட் ஆச்சுன்னு. சாரி கூட கேட்டன்ல, அதுக்கு மேல உனக்கு என்னடி கோவம் என வீடே அதிர மகளிடம் கத்தினாள். அவளது கத்தலில் மதுமிதாவின் தாய், தந்தை, தம்பி மூவரும் வெளியே வந்தனர். உனக்கு உன் தம்பி மேலதான் அக்கறை இருக்கு, என் மேல இல்லல்ல என கதவை திறந்து நேருக்கு நேராக நின்று கேட்டாள். அவளுக்கும் குறையாத கோபத்துடன், ஓ, ஓம் மேல அக்கறை இல்லையா எனக்கு? எனக்கு வேலை இருந்தோம், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆராதனா அத்தை வரதுக்குள்ள சீக்கிரம் வந்துருமான்னு நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக இது நாள் வரைக்கும் அப்படிதானடி வர? உனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து சேர என்கிட்ட சொல்ற வார்த்தைய பாரு. சீக்கிரமா வந்துட்டா மட்டும் அக்கறையாகிடுமா? எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து சேரன்னு சொல்ற நீ, அப்ப ஏன் மாமா கல்யாணத்தை என்னோட எக்ஸாம் டைம்ல வச்ச என்றதும் அங்கிருக்கும் நால்வருக்கும் அவள் கேள்வி புரியவில்லை. எக்ஸாம் டைம்ல வச்சா என்ன? ஒரு நாள் எக்ஸாம் எழுதலனா நீ ஒன்னும் ஃபெயில் ஆகி அதே கிளாஸ்ல இருக்க போறதில்ல. இந்த எக்ஸாம் விட்டா அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம். இப்போ என்ன?
இப்ப என்னன்னு ஈஸியா சொல்ற? எனக்கெல்லாம் ரேங்க் ஹோல்டர்ல பேர் போகுது. அடுத்த வருஷம் ஆனுவல் டேல என்னால பிரைஸ் வாங்க முடியாது. எல்லாம் உன்னால. மத்த நேரத்துல உன் பேர் ரேங்க் ஹோல்டர்ல வந்தே ஆகணும்னு என்ன படிக்க சொல்லி எவ்ளோ டார்ச்சர் கொடுப்ப? மாமா கல்யாணம், அதனால ஒரு எக்ஸாம் தானேன்னு ஈஸியா சொல்ற? கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க ஸ்கூல்ல எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக எங்க எக்ஸாம் டேட்ட மாத்த முடியுமா? ஓ, அப்ப கல்யாண தேதிய மட்டும் மாத்த முடியுமா? முடியலன்னா நிறுத்திடு. என கீர்த்தியின் வாயிலிருந்து வந்துவிட அவ்வளவுதான். மதுமிதாவின் 5 விரல்களும் கீர்த்தியின் கன்னத்தில் பதிந்தன. வேகமாக சென்று அம்மழலையை தூக்கிக் கொண்டான் மிதுல் கிருஷ்ணா. லூசாக்கா நீ? குழந்தை ஏதோ கோபத்துல வார்த்தையை விட்டா அடிப்பியா நீ? என்றவன் மருமகளின் கன்னத்தை திருப்பி பார்த்தான். வெள்ளை நிறத்திற்கு அவளது விரல்கள் பதிந்து சிவப்பாக மாறியிருந்தது. என்ன பேச்சு பேசுறா பாத்தியாடா? கல்யாணத்தை நிறுத்திடுங்கிறா. ஒரு எக்ஸாமுக்காக. அந்த எக்ஸாம் எழுதலனா என்ன கொடி முழுகிட போகுது? உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். ஒரு பரீட்சைக்காக இவ விட்ட வார்த்தைய பாத்தியா? தீராத ஆதங்கத்துடன் பேசிக் கொண்டிருந்தாள் மது. சரி விடு மது, அது குழந்தை. கல்யாணத்தை பத்தின விவரம் தெரியாம ஏதோ வார்த்தையை விட்டுருச்சு. கோவப்படாம பொறுமையா சொல்லி புரிய வைமா என்றார் மூர்த்தி. மது மிதுல் கிருஷ்ணாவின் தந்தை. அப்பா, இவகிட்ட நான் பேசலன்னு நினைக்கிறீங்களா? புரியுற மாதிரி சொன்னப்பா. மாமா கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் எக்ஸாம் டேட் வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் எழுத முடியாது. அடுத்த முறை பாத்துக்கலாம் பாப்பான்னு இவகிட்ட சொன்னதும் இல்லாம இவ மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டா. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இவ்வளவு பொறுமையா சொல்லியும் இவ வார்த்தை எப்படி வந்தது பாத்தீங்களா? என்றதும் அவரும் கீர்த்தியைத்தான் பார்த்தார். கிருஷ்ணா, அவளை இறக்கிவிட. அவ்வாறு சொன்னதும் பயத்தில் மேலும் மாமனை கட்டிக்கொண்டு இறங்க மறுத்தாள் கீர்த்தி. விடுக்கா, பாப்பா பயப்படுறா. போதும், தெரியாம வார்த்தை விட்டுட்டா. அதுக்குதான் அடிச்சிட்டல. இன்னும் ஏன்கா விடாம படுத்துற? குழந்தை தன்னை அறியாம விட்ட வார்த்தைக்கு நீ நிறைய பேசிட்ட. போதும் விட என அவன் கெஞ்சி பார்த்தும் மது இறங்கி வருவதாக தெரியவில்லை. இல்லடா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ கோவப்பட காரணம் தெரிஞ்சாகணும் என்றவள் கீர்த்தியின் முகம் பார்த்து, சொல்லுடி, மிஸ் எதுவும் சொன்னாங்களா? திட்டாங்களா? எதுக்கு நீ கோவப்பட்டா? யார் என்ன சொன்னா என விடாமல் அவளை கேட்டிட பயத்தில் மாமனை ஒன்றியவள், ஆரே இருக்கால்ல என அவர்கள் பேசிக் கொண்டதை அப்படியே வார்த்தை மாறாமல் சொல்லி முடித்தாள் குழந்தை. அப்போ அவ மட்டும் ரேங்க் ஹோல்டர் வருவா, என்னால வர முடியாது. என்னால ரேங்க் ஹோல்டர் பிரைஸ் வாங்க முடியாது. அவ மட்டும் வாங்குவன்ற கோபத்துல கத்தன. சாரி, சாரி மாமா என இருவரிடமும் மன்னிப்பு கேட்க மித்தல் மருமகள் கன்னத்தில் முத்தம் வைத்தவன், ஒண்ணுமில்ல கீர்த்துக்குட்டி, மாமாக்கு உன் மேல கோபமே இல்ல. நீங்க அழக்கூடாது என கன்னத்தில் வழிந்த நீரை துடைத்து விட்டான். அடியே, குழந்தைக்குள்ள எதை பேசியிருக்காங்க? அதுக்கு போய் இந்த ஆட்டம் ஆடுறிய? குழந்தை வேற பசியில இருப்பா. போய் சாப்பாடு கொடு, மயங்கிட போறா என்றாள் ஜோதி. என்ன குழந்தைங்களுக்குள்ள பேசியிருக்காங்க? அவ இவள தூண்டி விட்டுருக்கா. அமைதியா இருந்தவ இப்படி பேசுவாளா? நாளைக்கு இருக்கு அவளுக்கு என்றதும் மூவரும் பதறி போனார்கள். அக்கா, இது சரியில்லை. நம்ம குழந்தைய கண்டிக்க மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு. அடுத்தவங்க குழந்தைய கண்டிக்க கூடாது. இது தப்புக்கா. அவங்களுக்குள்ள தப்பா எதுவும் பேசிக்கல. இது நார்மல் பேச்சுதான். இதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ணாத. இத்தோட இந்த பேச்சை விட ஏன் கல்யாணம் நிக்க போறதில்ல. அது நடக்கும். ஏதோ குழந்தைங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, அத்தோட விட்டுரு. இன்னொரு குழந்தைகிட்ட கேக்குறது தப்பு. வேணாம் என்று எச்சரித்தான் மிதுல். அவள் கேட்டால்தானே. எனக்கு தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன் என்று மகளை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றுவிட செல்லும் அவளை மூவரும் கலக்கத்துடன் பார்த்தனர். மறுநாள் கண்ணீருடன் மதுவின் முன் ஆராதனா நிற்க அவளை கண்டித்து பேசுவதை தூரத்திலிருந்து கண்டு கொண்ட சைந்தவி வேகமாக ஓடி வந்தாள். காதல் 2. சமையலறைக்குள் என்றும் தன்னாட்சிதானென்று ஜோதி அவ்வறைக்குள்ளே சுழன்று கொண்டிருந்தார். பேத்தியை பள்ளிக்கு கிளப்பும் செப்பனியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார் மூர்த்தி. நேற்றிருந்த இறுகிய சூழ்நிலையை கடந்து காலையின் பரபரப்பை கொண்டிருந்தது அந்த வீடு. மிதுல் தன் அறையில் கல்லூரிக்கு தயாராகினான். அவன்தான் கீர்த்தியை பள்ளிக்கு அழைத்து செல்லும் சாரதி. அதுவும் காலையில் மட்டும். இரவெல்லாம் கோசிகம் போல விழித்து வேலை பார்க்கும் மதுமிதா விடியற் காலையில்தான் உறங்க செல்வாள். ஐடி துறையில் பெரிய பதவியில் இருப்பவள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கிக் கொண்டு வீட்டிலே வேலை செய்கிறாள். மூர்த்தியின் செல்ல மகளான மதுமிதா கட்டி கொண்டவனால் இல்லற வாழ்க்கை கசந்து போனதால் மகளை தூக்கிக் கொண்டு தாய் வீட்டிற்கு விவாகரத்துடன் வந்துவிட்டாள். 27 வயதில் வசீகரிக்கும் அழகுடன் இருக்கும் மித்துல் கிருஷ்ணனோ கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி பல பெண்கள் மனதில் கனவு நாயகனாக வலம் வருகிறான். மூர்த்தி ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர்.
இப்போது பேத்திக்கு மாலையில் பாடம் சொல்லித்தரும் டியூஷன் டீச்சராக இருக்கிறார். ஜோதி இல்லத்தரசி. வீட்டையும் அவரை நம்பியுள்ள இம்மக்களையும் பேணி காக்கும் வீட்டரசி. இதுவே இவர்களது குடும்பம். மூர்த்தி பேத்தியை சீருடை அணிய வைத்தவர். காலில் காலுறை அணிய சொல்லிவிட்டு காலணியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். மதுவின் அறை கதவு மூடி இருப்பதால் தைரியம் கொண்ட கீர்த்தியோ மூர்த்தியின் தொடையை சொரிந்து தாத்தா என்றழைத்தாள். அவளது அழைப்பை உணர்ந்தவர் காலணியை துடைத்தபடி என்றார். அவருக்கு பேத்தியின் ஒவ்வொரு அழைப்புக்கு பின்னான தேவைகள் என்ன என்பது தெரியும். தாத்தா, ஈவினிங் அம்மாவை சமாளிச்சு நீ வந்து கூட்டிட்டு போறியா? அம்மா வரவேணா ப்ளீஸ். வந்தா ஆறுவ திட்டுவா. அப்புறம் ஆறு என்கிட்ட பேசவே மாட்டா. ப்ளீஸ் தாத்தா, அவங்க வரவே வேணாம், நீ வா என்று மூர்த்தியின் தாடையை பிடித்து கெஞ்சினாள் கீர்த்தி. அவரோ பேத்தியின் அழகான கெஞ்சலை ரசிக்க உள்ளிருந்து காலை உணவை தட்டில் போட்டுக்கொண்டு ஊட்டிவிட வந்த ஜோதியும் பேத்தியின் கெஞ்சலை கவனிக்க தவறவில்லை. என்ன கேக்குறவங்க பேத்தி என சுட சுட இருந்த உணவை ஊதி ஊதி பேத்திக்கு ஊட்டி விட்டார். என்ன கேட்க போறா? சாயந்தரம் நான் வந்து அழைச்சிட்டு போகணுமா என்றார் பேத்தியை பார்த்து சிரித்து கொண்டு. உன் அம்மா பண்ற உருப்படியான ஒரே வேலை உன்னைய ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வர்றதான். அதையும் என் புருஷனே செய்ய சொல்வீங்களோ? அதெல்லாம் என் புருஷன் வரமாட்டாரு, உன் அம்மா தான் வருவா என சன்னமாக சொல்லிவிட பிஞ்சு முகம் வாடி போனது. சும்மா இரு ஜோதி, என் பேத்தி முகம் வாடி போச்சு பாரு. அம்மாச்சி கிடக்குறான், நான் வரேன்டா. என் கீர்த்துக்குட்டி கேட்டதும் வரமாட்டேன்னு சொல்வேனா நானு? தாத்தா வரேன்டா என்றார் அவளை கொஞ்சியபடி. ஏங்க சொன்ன கேளுங்க, நீங்க மாத்திரைய போட்டுட்டா ரொம்ப நேரம் தூங்குவீங்க. நீங்க தூங்கிட்டா அப்புறம் இவன் அம்மா தான் அவளை கூப்பிட போவான். எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு போக முடியாம தவிக்கணும்? அதுக்கு வர முடியாதுன்னு சொல்றதே ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு நாள் தூங்காம இருக்க வேண்டியதான் ஜோதி. அப்ப மாத்திரை படமா இருக்க போறீங்களா? பதிலுக்கு கேட்டார். மூர்த்தி மாத்திரையின் தயவால் தான் இன்றளவும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். மாத்திரை விழுங்கிய கணத்திலே கண்களில் உறக்கம் சுருகி வரும். நன்றாக தூங்குவார். அதனால்தான் பள்ளியிலிருந்து கீர்த்தியை அழைத்து வரும் பொறுப்பு அவரிடம் இல்லை. இல்லையென்றால் அதையும் அவர் செய்திருப்பார். கீர்த்தியை பாவமாக பார்த்தார் மூர்த்தி. கீர்த்தியும் ஜோதியை பாவமாக பார்க்க அவரோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாது ஊட்டுவதில் மட்டும் தன் கவனத்தை செலுத்தினார். அறையில் இருந்தவாறே அவர்கள் மூவரும் பேசிக்கொள்வதை கேட்ட மித்துலோ தன் கல்லூரி பையை மாட்டியபடி வெளியே வந்தான். என்ன டிஸ்கஷன் போகுதுங்க என்றவன் அன்னைக்கு அருகே வந்து அமர அவனுக்கு காலை உணவு அன்னையின் கரங்களால் ஊட்டப்பட்டது. காலுறையை போட்டு காலணியை சுத்தம் செய்தபடி உணவையும் ஒவ்வொரு வில்லலாக வாங்கினான். இருவருக்கும் சேர்த்துதான் ஊட்டினார். வேறென்ன, மேடமுக்கு அவங்க தாத்தா வந்து கூட்டிட்டு வரணுமா, அம்மாவா அனுப்பாதீங்கங்கிறா என்றதுமே அவன் சிரித்து விட்டான். சிரிக்காதீங்க மாமா, அம்மா சரியான சண்டைக்கொழி, உனக்கு தெரியும்ல. அம்மா வந்தா ஆறுவ கொத்தி கொத்தி சண்டை போட்டு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சுடுவா. வேணா, அவ வரவே வேணாம் ப்ளீஸ். தாத்தாவை அனுப்பி வை அம்மாச்சி. ஜோதியின் தாடையை பிடித்து விடாமல் கொஞ்சினாள். முடியாதுடி, எனக்கு என் புருஷன்தான் முக்கியம், அப்புறம்தான் நீங்களாம், அவரு வரமாட்டாரு என்று ஆணித்தரமாக சொல்லிவிட கீர்த்தியின் அடுத்த ஆயுதம் வெளிப்பட்டது. ஆரம்பிச்சிட்டா என்று முணங்கினார் ஜோதி. மூர்த்தி சமாதானம் செய்தும் நிற்கவில்லை அவளது அழுகை. அவளது அழுகையைக் காண உள்ளுக்குள் பிசைந்தாலும் கணவனின் உறக்கம் முக்கியம் என்பதிலே இருக்க அவர்களுக்கு தீர்வு தந்தான் மிதுல். டாலுக்குட்டி, அழக்கூடாது. இப்படியே ஸ்கூலுக்கு போனா உன்னை இன்னைக்கு அழு மூஞ்சி ஆஃப் த கிளாஸ்னு சொல்லிடுவாங்க என்று முகத்தை நன்றாக துடைத்து மீண்டும் அலங்காரம் செய்தான். ஐ ப்ராமிஸ் யூ, இன்னைக்கு என் டால நான் தான் வந்து கூப்பிட போறேன் என்றான் இன்ப அதிர்ச்சியாக. நீயா? காலேஜில் இருப்பியடா, எப்ப போய் பாப்பாவை கூப்பிடுவேன்? ஹாஃப் டே லீவ் கேட்டிருக்கம்மா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே என் டாலை அழைச்சிட்டு வரேன். மறந்துட மாட்டியே என விரல் நீட்டி கேட்கவும் அதை பிடித்து கொண்டவன், ப்ராமிஸ், கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இப்போ ஸ்மைல் பண்ணுங்க என்று வாய் அருகே விரலை வெறித்து சிரிக்க சொல்ல அவளும் சிரித்துக்கொண்டு மாமனை கட்டித் தழுவினாள். போலாமா என்றான். அவளும் போலாமே என்று குதூகலத்துடன் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். அவளை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். பெரியவர்கள் இருவரும் செல்லும் இருவரையும் சிரிப்புடன் பார்த்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டனர். அப்பத்தா, என் ஸ்நாக்ஸ காணோம், எனக்கு இந்த அத்தக்காரி மேலதான் சந்தேகமா இருக்கு என தனது சிற்றுண்டி கொள்கலனை திறந்து பார்த்துவிட்டு எதுவும் இல்லாது போக சத்தம் போட்டு கத்தினாள் ஆராதனா. கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த சைந்தவையும் துப்பட்டாவை குத்தியபடி வெளியே வந்து அவளுடன் மல்லுக்கு நின்றாள். ஆமா, நான் தான் எடுத்து எனக்கு வச்சுக்கிட்டேன், இப்போ என்ன என நிதானமாக ஆரம்பித்தாள். அப்ப நான் மத்தவங்க சாப்பிட்டத வாய் பார்த்துட்டு உட்காரணுமா என தன் வயதுக்கு மீறி அவளும் பேச, ஏன்
மேடமோட வாய் ஹனி கேக்க மட்டும்தான் சாப்பிடுமா? மிக்சர் முறுக்கெல்லாம் சாப்பிடாதோ? ஓ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சீன் போட ஏன் பங்குதான் உனக்கு கிடைச்சதா? போடி. நேத்து என்ன பாக்க வச்சு வடிய வடிய தின்னல? உன் பங்குல ஒழுங்கா கொஞ்சம் எடுத்து வச்சு நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போன சொன்னேனா இல்லையா? எல்லா கேக்கையும் தின்னுட்டு இப்ப ஏன் பங்கையும் உனக்கு எடுத்து வச்சுப்பியா? தரமாட்டேன் போடி என்றவள் சமையலறைக்குள் புகுந்து இருவருக்கும் சேர்த்து கொள்கலனில் உணவை அடைத்து வெளியே மேசையிலிருந்த உணவுப் பையில் எடுத்து வைத்தாள். அவளை பாவம் போல பார்த்து நின்றாள் ஆரோ. சைந்தவியோ இன்று இறங்கிவிடவே கூடாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு பிடித்த பிடியில் நின்றாள். என்ன பிரச்சனைங்க? என்ன உள்ளே நுழைந்தார் அமுதா, சைந்தவியின் தாய். அப்பத்தா, அத்தைய ஹனிக்கு தரமாட்றா. நான் என் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல எடுத்து வச்சதை எடுத்து வச்சுக்கிட்டா. சின்ன பிள்ளையோடத தான் எடுத்து திங்கணுமா? ஏன் இங்க வேற ஸ்நாக்ஸ் இல்லையா? உங்களோட காலையில மல்லு கட்டுறது எனக்கு பெரும் வேலையா போச்சு என தலையில் அடித்தார். அம்மோ, இவளோடத நான் ஒண்ணு பிடுங்கி தின்னல. இவளோட பங்க தின்னதும் இல்லாம ஏன் பங்க சேர்த்து அவ ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டா. இது தப்புதானே? சொல்லு உன் பேத்திக்கிட்ட. என்னால தர முடியாது. வேணும்னா வேற எடுத்து வச்சுக்க சொல்லு என தட்டில் 2 இட்லியை எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட அமர்ந்தாள். வேற ஸ்நாக்ஸ் வைக்கிறான் ஆரோ, நீ வந்து சாப்பிட என இன்னொரு தட்டில் இட்லியை வைக்க ஆராதனாவோ பிடிவாதம் கொண்டு எனக்கு ஹனி கேக் தான் வேணும், இல்லனா நான் சாப்பிட மாட்டேன் என்று வீம்பாக நின்றாள். நீ ஒண்ணு சாப்பிட வேணாம் ப என்று இட்லியை விழுங்கினாள் சைந்தவி. இருவர் இடையில் நின்று யாருக்கு பேசுவதென்று விழித்தாள் அமுதா. சைத்தூ, நீதான் இறங்கி வாய. உனக்கு வேணும்னா அப்பா வாங்கி வைக்க சொல்றேன். அவளுக்கு இத கொடுடி. தாய் இல்லாத பிள்ளையை ஏங்க வைக்காதடி என்று வார்த்தைகளை விட அவளுக்கு சொல்லென கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. அம்மா என அழுத்தமாக அழைத்து சரளென எழுந்தாள். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தைய சொன்னீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன தாய் இல்லாத பிள்ளை? தாய் இல்லைன்னா என்ன இப்போ? அதான் நாம இருக்கோமே. சும்மா சும்மா தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை சொல்லி பாவம் பாக்குறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க சொல்ல சொல்ல அதே அவளும் அட்வான்டேஜ் எடுத்து காரியத்தை சாதிச்சுப்பா. இவளுக்கு அம்மா இல்லதான். அதுக்காக அம்மா இல்லாத குறையோட தான் நாம இவளை வளர்க்குறோமா? அண்ணி இருந்தா எப்படி இவளை பாத்துப்பாங்களோ அப்படிதானே பார்த்து பார்த்து இவளுக்கு செய்யறோம். என்ன குறைஞ்சது இவளுக்கு நம்ம காட்டுற பாசத்துல? அத்தையா இருந்தாலும் இவளுக்கு அம்மாவா தானே நான் இருக்கேன். சின்ன விஷயத்துக்காக கூட தாய் இல்லாத பிள்ளைன்னு அவ முன்னாடியோ ஏன் முன்னாடியோ சொல்லாதீங்க. உனக்கு ஹனி கேக் தானடி வேணும், இந்த எடுத்துக்கோ என தனது கல்லூரி பையில் இருந்து எடுத்தவள் அவள் பக்கம் வேகமாக தள்ளிவிட்டு பாதி உணவுடன் எழுந்து உள்ளே செல்ல அமுதாவிற்கு தன் தவறு புரிந்தது. கண்கள் கலங்கி போனது அவருக்கு. மகள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சரிதான். தாயை எண்ணி ஏங்க விடாமல் தாய்க்கு தாயாக ஆராதனாவை பார்த்து கொள்வது சைந்தவிதான். ஆறுவின் 5 வயதிலேயே நோயுடன் அகப்பட்டு இறந்து போய்விட்டாள் ஆராதனாவின் தாய் ரம்யா. அதன் பின் ஆறுவிற்கு தாயாகி போனது என்னவோ சைந்தவிதான். அமுதா சக்திவேலின் ஒரே மகள் சைந்தவி. முதுகலை அறிவியல் கணிதம் 1ஆம் ஆண்டு படிக்கிறாள். சக்திவேல் சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறார். சக்திவேலின் அண்ணனான வெற்றிவேல் அமுதாவின் அக்காவான குமுதா தம்பதியருக்கு பிறந்து வந்தான் வசீகரன். வெற்றிவேலும் சக்திவேலும் ஒற்றுமையாக ஒரே வீட்டில்தான் இருந்தனர். வசீகரன் வேலூரில் வங்கியில் மேனேஜராக இருக்கிறான். காதலித்து பெரியவர்களின் சம்மதத்துடன் ரம்யாவை திருமணம் முடித்து வேலூருக்கு ரம்யாவை அழைத்து கொண்டு போய்விட்டான். குழந்தை ஆராதனாவும் பிறக்க ரம்யாவையும் குழந்தையும் மதுரைக்கு அழைத்து வந்து விட்டனர். வேலூரில் அவன் மட்டும் இருந்தான். விடுமுறை நாளில் வந்துவிட்டு போவான். ரம்யாவிற்கு இரத்த புற்றுநோய் இருப்பது தெரிய வர எவ்வளவு முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியாத நிலையில் தள்ளப்பட்டு இறந்துதான் போனாள். அவள் நோய்வாய்ப்பட்ட கணத்திலிருந்தே ஆறுவிற்கு தாயாகி போனாள் சைந்தவி. மருமகள் இறந்த அடுத்த 2 வருடத்தில் வெற்றிவேலும் இறந்து விட்டார். குமுதா மகனுக்கு துணையாக வேலூரில் இருக்க ஆறுவை இவர்களே பார்த்து கொண்டனர். 2 வருடங்கள் ஆறுவை தாய் போல வளர்த்து வந்தது சைந்தவிதான். சில நேரம் இருவரும் தாய் மகளாக இருந்து பாசத்தை பொழிவார்கள். சில நேரம் மாமியார் மருமகளைப் போல சண்டை பிடித்துக் கொள்வார்கள். ஆறுவிற்கு முதலில் அத்தைதான், பின்தான் அவளது தந்தை வசீகரன். மகளுக்காக மாற்றல் வேண்டி கேட்டு இருக்க இன்னும் அதற்கு வழி அமைந்த பாடில்லை அவனுக்கு. இருவரிடமும் எதுவும் பேசாது கிளம்பிக் கொண்டிருந்தவளின் முன் வந்து நின்ற ஆறு, சாரி சைத்தோ என சிற்றுண்டி கொள்கலன் நீட்டி, நீயே வச்சுக்கோ என்றாள். அதற்கு மேல் அவளாலும் தான் முறுக்கிக் கொண்டு இருக்க முடியுமா? அவளை அணைத்துக் கொண்டாள். எப்பவுமே தனக்கே எல்லாம் வேணும்னு நினைக்க கூடாது ஆரோ, அது தப்பு. எல்லாருக்கும் எல்லாம் வேணும்னு நினைக்கணும், சரியா? ஷேரிங் ரொம்ப முக்கியம் ஆரோ. நீ ஷேர் பண்ணனாதான் மத்தவங்களும் உன்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் சொல்லல, அன்பையும் ஷேர் பண்ணணும். நீ அன்பு காட்டுனாதான்
திரும்ப உன் மேல அன்பு காட்டுவாங்கங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்கணும் ஆரோ என்றவள் ஆருவின் பையிலே அதை வைத்துவிட்டு பள்ளிக்கு அழைத்து சென்றாள். பார்வையாளராக இருந்த சக்திவேலும் அமுதாவை பார்க்க அவர்தான் தலை குனிந்தார். நம்ம பொண்ண குழந்தைன்னு நினைச்சா அவ இன்னொரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கா. பார்க்க ஆச்சரியமா இருக்கமுதா. ஆமாங்க, அம்மாவா தான் இருக்கா. அதான் தாய் இல்லாத பிள்ளைன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னதும் பத்திரகாளியா மாறி கத்துனான். இனி அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணணுமேங்க. அதுக்கப்புறம் ஆறுவோட நிலைமை, அவ அத்தை இல்லாம இருப்பாளா? பின்னாடி வரப்போகும் நாளுக்காக பயந்தார். அதுக்குள்ள ஆறுவ சைத்து தயார் பண்ணிடுவாமதா. வசியும் மாற்றல் வாங்கி வந்துருவான். நாம ஆறு கூட இருப்போம். அவ அத்தை அளவுக்கு இல்லைனாலும் நம்மால ஆறுவ வளர்த்துட முடியாதா என்ன? பின்னாடி வரப்போற நாளுக்கு இப்ப ஏன் பயப்படுற? விடு என்று உள்ளே சென்றுவிட அவரும் அவ்வாறே பயத்தை ஒதுக்கி வைத்து சென்றார். பள்ளியில் கீர்த்தி வீட்டில் நடந்த விஷயத்தை ஆறுவிடம் சொல்லாமல் எப்பவும் போலவே பேசி சிரித்து மகிழ்ந்து விளையாடி பாடம் படித்து என அன்றைய நாளை கழித்தனர் இருவரும். வழக்கம் போல பள்ளி முடிந்ததும் யார் வீட்டிலிருந்து முதலில் வருகிறார்கள் என்ற போட்டி மைதானத்தில் இருவருக்கும் தொடங்கியது. கீர்த்தி இன்று தன் தாய் வரமாட்டாள் என்ற நம்பிக்கையில் ஆறுவுடன் விளையாட, கீர்த்தியின் தாய் தன் மீது கோபத்தில் இருப்பதை தெரியாத ஆறுவும் கீர்த்தியுடன் விளையாடினாள். இருவரது சந்தோஷத்தை பறிக்கவே உண்மை அறியாது கிளம்பி வந்து கொண்டிருந்தாள் மதுமிதா. காதல் 3. தனது நண்பர்களில் சிலரை திருமணத்திற்கு அழைக்க வேண்டி அரை நாள் விடுப்பு எடுத்து கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்தான் மித்துல். வீட்டிற்கு வந்தவன் குளித்து முடித்து மதிய உணவை வயிற்றில் போதிய அளவில் நிரப்பியவன் பத்திரிகை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். போகும் முன் ஜோதியிடம் சொல்லித்தான் சென்றான். நானே கீர்த்திய பள்ளியிலிருந்து அழைச்சிட்டு வந்துருவேன், மதுகிட்ட சொல்லிருங்கம்மா என்று தெளிவாக சொல்லித்தான் சென்றான். சொன்னான். ஆனால் ஜோதியோ சொல்ல மறந்து சாப்பிட்டு தூங்க செல்ல வழக்கமாக மகளை அழைக்க பள்ளிக்கு சென்றாள் மது. கீர்த்தி ஆறுவை பிடித்து தள்ளிவிட்டு விளையாடினாள். ஆராதனாவும் கீழே விழுந்தாள். மறுபடியும் எழுந்து அமர சென்றவளை மீண்டும் பிடித்து தள்ளிவிட்டாள். ஆராதனாவிற்கு கோபம் வந்தது. வேகமாக இவளும் அவளை தள்ளிவிட கிட்ட நெருங்கும் போதே கீர்த்தி அவளாக கால் இடறி கீழே விழுந்தாள். அதுவரை அலைபேசியை பார்த்தபடி பள்ளி வளாகத்தில் வந்த மது கீழே கீர்த்தி விழுந்ததை பார்த்து விட்டாள். ஆராதனாதான் தள்ளிவிட்டாள் என்று கோபம் கொண்டு அவர்கள் அருகே சென்றாள். கீர்த்தி என சத்தமாக அழைத்து தன்னை நோக்கி வரும் தாயை பேரதிர்ச்சியுடன் பார்த்தாள். ஆராதனாவோ மதுமிதாவை சிரிப்புடன் பார்த்தாள். கீர்த்தி எழுந்து நிற்க அவள் உடம்பை ஆராய்ந்தவள் ஆராதனா புறம் திரும்பி, அறிவிருக்கா இல்லையா? என் பொண்ணை பிடிச்சு கீழே தள்ளிவிடுற? இதுதான் விளையாட்டா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ வந்து பாப்பியா என திட்ட ஆராதனாவின் கண்கள் கலங்கி போயிருந்தன. நான் தள்ளிவிடல ஆண்டி, அவளாதான் விழுந்தா அழுது கொண்டே சொன்னாள். அவள் சொன்னதும் மதுவிற்கு கோபம் அதிகரித்தது. பொய் சொல்லாத, நீ தள்ளிவிட்டுதான் கீழே விழுந்தா. இந்த வயசுல பொய் பேசுற? உன்னாலதான் நேத்து எங்க வீட்டுல பிரச்சனை. இப்போ ஏன் பொண்ண தள்ளி விடுற? வா, உன்னை பிரின்சிபால் கிட்ட கூட்டிட்டு போற என கையோட அவளை அழைத்து கொண்டு போக அழுதபடி உடன் சென்றாள் ஆராதனா. கீர்த்திக்கு தன் அன்னை வந்ததே பேரதிர்ச்சி என்றால் ஆறுவை செய்யாத தப்பை செய்ததாய் சொல்லி முதல்வரிடம் அழைத்து போவது எண்ணி பயமாக இருந்தது. பள்ளிக்கு வலது பக்க சாலையில் சைந்தவியும் இடது பக்க சாலையில் மித்தலும் வந்து கொண்டிருந்தனர். பள்ளியின் வாசலில் மதுவின் வண்டியை தூரத்தில் கண்டதுமே இவனுக்கு உள்ளுக்குள் கிளி பிடித்து விட்டது. வண்டியை பார்த்து கொண்டிருந்தவன் எதிரே வந்த சைந்தவியை கவனிக்கவில்லை. அவளோ வண்டியை நிறுத்த இடம் கண்டு செல்ல இருவரும் மோதிக்கொள்ள தடுமாறிப் போன சைந்தவி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு எதிரே நின்றிருந்தவனை கோபத்துடன் பார்த்தாள். அவனும் தன்மேல் தவறுள்ளதால் அவளிடம், சாரி, என்னோட மிஸ்டேக் தான், வெரி சாரி என்றான். அதற்கு மேல் அவள் எதுவும் சொல்லாமல் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல அவனும் அவசரமாக வண்டியை நிறுத்திவிட்டு அவள் பின்னே நடந்து வந்தான். தன் பின்னே வரும் மித்திலை திரும்பி ஒரு கணம் பார்த்தாள். தன்னை தொடர்வது போல தெரிய தன் நடையை மெல்ல தளர்த்தினாள். இவனோ அவளை கண்டு கொள்ளாது முன்னே நடந்தான். நம்ம பின்னாடி வரல என்ன நெஞ்சில் கை வைத்து என்ன ஆசைதான் என்றது அவள் மனது. உள்ளுக்குள் அதனுடன் நொடித்துக்கொண்டு வேகமாக நடந்தாள். அங்கே பள்ளி முதல்வரோ மதுவிடம் மாட்டிக்கொண்டு முழித்தார். இவ பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுங்க மேம், இந்த வயசுல பொய் சொல்றத பாருங்க. மேம், நான் பொய் சொல்லவே இல்ல, அவளாதான் விழுந்தா, நான் தள்ளி விடல. பாருங்க, மறுபடியும் அதே சொல்றான். நான் பார்த்தேன் சொல்றேன், திரும்ப திரும்ப அதே சொல்ற என ஆறுவை கடிந்து கொள்ள கீர்த்தி பயந்து போனாள். மேம் இருங்க, நான் விசாரிக்கிறேன், நீங்க எதுவும் கேட்காதீங்க என்றவர் ஆறுவின் பக்கம் திரும்பி, நீ இந்த பொண்ணை தள்ளிவிட்டியா? இல்ல மேம், இவதான் என்ன 2 வாட்டி தள்ளிவிட்டா.
நான் தள்ளிவிட போகும்போது இவளா கீழே விழுந்துட்டா மேம் என உண்மையை சொன்னாள். கீர்த்தியின் பக்கம் திரும்பி, இவ சொல்றது உண்மையா என கேட்டார். ஆராதனா சொல்வது உண்மை என தெரிந்தும் தன் அன்னைக்கு பயந்த கீர்த்தி அன்னையின் முகம் பார்த்தாள். ஆராதனாவின் முகத்தையும் பார்த்தாள். பின் முதல்வர் முகத்தையும் பார்த்தாள். உண்மையை சொல்ல தைரியம் இல்லை அவளுக்கு. மூவரின் முகத்தை மட்டுமே பார்த்தாள். பதில் சொல்லுமா என்றார் மீண்டும். இல்ல மேம், இவதான் என்ன தள்ளிவிட்டா, நான் தள்ளிவிடல. இவ பொய் சொல்றா என மாற்றி சொன்னாள். பெரிய கண்களை விரித்த ஆறுவோ, இல்ல மேம், இவதான் பொய் சொல்றா என்றதும் மதுவிற்கு கோபம் வந்தது. யார் பொய் சொல்றா? நீ தள்ளி விட்டுட்டா அவதான் தள்ளி விட்டான பொய் வேற சொல்றியா? அப்படியே அரைஞ்சிருவான் பாத்துக்க என அவள் முன் கையை அறைவது போல கொண்டு செல்ல, யார் பொண்ண யார் அடிக்கிறத என அங்கு வந்தாள் சைந்தவி. இருவரையும் தேடிய மித்தலும் அங்கு வந்தான். சைந்தவியை ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் அக்காவின் பக்கம் வந்து நின்றான். சைந்தவியும் அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு, ஏன் பொண்ண அடிக்க நீங்க யாருங்க? உங்க பொண்ண கண்டிக்கிறதோட நிறுத்திக்காங்க. என் பொண்ண தொடுற வேலைய வச்சுக்காதீங்க. எதுக்கு என் பொண்ண திட்டுறீங்க என அவளும் விடவில்லை. என் பொண்ண தள்ளிவிட்டு இல்லன்னு பொய் சொல்றான். நான் பார்த்தேன்னு சொல்லியும் பொய் சொல்றான். அத கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஆரு, நீ கீர்த்தியை தள்ளிவிட்டியா? சைந்தவி கேட்டதற்கு அதே பதிலைத்தான் சொன்னாள். கீர்த்தி, இவள நீ தள்ளிவிட்டியா என கீர்த்தியிடம் கேட்க, அவளும் மென்று முழுங்கி இல்லை என தலையை அசைப்பதிலே கண்டு கொண்டாள். அவளிடம்தான் ஏதோ தவறு இருக்கிறது என்று. ஏன் பொண்ண ஏன் கேக்குறா? அவளை கேளு. ஏன் பொய் சொல்றன்னு கேளு. பொய் சொல்றது தப்புன்னு சொல்லிக் கொடுங்க என்றாள். இவ கீர்த்தியை தள்ளி விட்டத பாத்தீங்க. கீர்த்தி இவள தள்ளி விட்டத பாக்கலன்றதுனால அது பொய்னு ஆயிடுமா? ஏன் உங்க பொண்ண சொல்றது உண்மையாதான் இருக்குமா? நீங்க அவள நம்பினா நான் இவள நம்புறேன். ஏன் ஆறு பொய் சொல்ல மாட்டா. தப்பு செஞ்சா ஒத்துப்பா. அப்ப நான் என் பொண்ண ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்றியா? நான் என் பொண்ண சரியா வளர்க்கறேன்னு சொல்றேன். தெரியாத ஒரு விஷயத்த பத்தி பேசுற பழக்கம் எனக்கு இல்ல என்றால் பதிலுக்கு. என்ன சரியா வளர்க்கற நீ? பொய் சொல்லி தப்பிக்க நினைக்கிறா? இதுக்கு மேல இவளால எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என் பொண்ணு பரீட்சைக்கு வர்றா வரல, இவளுக்கு என்ன ரேங்க் ஹோல்டர் வரமாட்டா, பிரைஸ் வாங்க மாட்டான்னு சொல்லி இவன் மனச மாத்தி கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்ல வச்சுட்டா உன் பொண்ணு. வீட்ல நல்ல காரியம் நடக்கும்போது இந்த பேச்ச நாங்க கேட்கணுமா? உங்க பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னதுக்கும் ஆறுவுக்கும் என்ன சம்மந்தம்? உங்க பொண்ணு சொன்ன வார்த்தைக்காக ஆறுவாளதான்னு இவன் மேல பழி போடுறீங்க. தான் தவற ஒத்துக்காம அடுத்தவங்க மேல பழி போடுற பழக்கம் கீர்த்திக்கு எப்படி வந்ததுன்னு இப்பதான் புரியுது என்றதும் மித்தலுக்கு கோபம் வந்தது. எந்த பழக்கத்தை கீர்த்தி எங்க கிட்ட கத்துக்கிட்டான்னு சொல்றீங்க? அப்படி பார்த்தா பொய் சொல்ற உங்க பொண்ணு உங்ககிட்ட இருந்துதான் கத்துருக்கான்னு சொல்லட்டுமா? வார்த்தையா பார்த்து பேசுங்க. உங்க பொண்ணு மேல பழிய போடணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. எங்க அக்கா தள்ளி விட்டத பார்த்ததாலதான் பேசுறா. சும்மா நாங்க யாரு மேலயும் இங்க பழிய போடல. புரிஞ்சதா? அப்ப உங்க அக்கா கீர்த்தி சொன்ன வார்த்தைக்கு ஆறுவ காரணம் சொல்லி பழிய போடுறாங்களே, அது சரியில்ல. ஆறு அவளுக்கு தெரிஞ்சத கேஷுவலா பேசியிருக்கா. அவளுக்கு தெரியுமா இவ போய் கல்யாணத்தை நிறுத்த சொல்லான்னு? எங்களுக்கு என்னவோ உங்க கல்யாணத்தை நிறுத்த இன்டென்ஷன் இருக்கிறது போல பேசிட்டு இருக்காங்க உங்க அக்கா. அத சரின்னு சொல்றீங்களா? யாருன்னே தெரியாத உங்க கல்யாணத்தை நிறுத்த நாங்க நினைப்போமா? இல்ல இந்த குழந்தைதான் நினைக்குமா? குழந்தைங்க 2 பேரும் விளையாண்டு இருக்காங்க. கீர்த்தி தள்ளி விட்டுருக்கலாம். நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். ஆறு தள்ளி விட்டத மட்டும் பார்த்து நீங்க ஆர்வ கார்னர் பண்றது சரியில்ல. உங்க கோபம் எல்லாம் உங்க பொண்ணு சொன்ன வார்த்தை தான். அதுக்கு காரணம் ஆறுன்னு நினைச்சுக்கிட்டு அவ பண்றதெல்லாம் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்குள்ள நடக்கிற விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. கீர்த்தி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது உங்க கடமை. ஆறுவ காரணம் சொல்றது தப்பு. எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் பொய் சொல்லக்கூடாது. தவறு செய்தா நிமிர்ந்து அதை ஒத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்க. நீங்க அத கீர்த்தி கிட்ட சொல்லி வளர்த்திருக்கீங்களான்னு பாத்துக்காங்க. நாங்க வர மேடம் என்று ஆறுவை கூட்டி சென்றாள். எப்படி திமிரா பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா மேம்? அந்த பொண்ணாலதான் இவ இப்படி பேசியிருக்கான்னு சொல்றேன். ஒரு சாரி கூட சொல்லாம நியாயம் பேசிட்டு போறாங்க. இதுல ஏன் பொண்ண நான் ஒழுங்க வளர்க்கணும்னு வேற சொல்லிட்டு போறான் என கடுப்பில் பேச, மேம், ஆராதனா எங்க ஸ்கூல்ல ஃபாலோ பண்ற ப்ரொசீஜரை தான் பேசியிருக்கா. கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு உங்க பொண்ணு மட்டும்தான். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். கீர்த்தி கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். கீர்த்தி முன்னாடி ஆராதனா காரணம் சொன்னா. கீர்த்தியும் அவங்க சொன்னது போல தப்பு தான் மேல இருந்தாலும் பழிய இன்னொருத்தர் மேல போடத்தான் செய்வா. கண்டிக்கணும்னா உங்க குழந்தைய மட்டும்தான் கண்டிக்க முடியும். மத்த குழந்தைங்க மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இனி நாங்க கவனமா இருக்கோம் என்று முடித்துக்கொள்ள, மீண்டும் மது ஏதோ சொல்ல எத்தனைக்க, அக்கா வா என்று அவளை பேச விடாமல் அழைத்து கொண்டு போனான். வீட்டிற்கு வந்ததும் மது பள்ளி முதல்வரையும் பெயர் தெரியாத சைந்தவியையும் ஆராதனாவையும் திட்டி தீர்த்துவிட,
மற்ற மூவரும் அமைதியாக தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர். கீர்த்தி தனியாக சென்று அமர்ந்து விட்டாள். அவள் அருகே மித்தலும் அமர்ந்தான். சாரி டால், இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஆனா அக்கா அங்க வருவான்னு எனக்கே தெரியாது. சாரி டால் என மருமகளிடம் மீண்டும் கெஞ்ச, மாமா, ஆறு எந்த தப்பும் பண்ணல. நான் தான் அவளை 2 தடவை தள்ளிவிட்டேன். அவ என்ன தள்ளிவிட வந்தா. நானா பேக் தட்டி கீழே விழுந்தேன். அம்மாக்கு பயந்து பொய் சொல்லிட்டேன். இனி ஆராதனா என்கிட்ட பேசவே மாட்டாள்ல. அவ என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டா என தேம்பி தேம்பி அழுதாள். அவனுக்கு சைந்தவையின் வார்த்தைகள் வந்து முள்ளாய் வந்து குத்தின. கண்ணை மூடி திறந்தவன் மருமகளை தூக்கி மடியில் வைத்தான். கீர்த்துக்குட்டி, நீங்க பண்ணது தப்புதான். ஆறு பொய் சொல்லாம உண்மையை எல்லார் முன்னாடியும் சொன்னாங்கல்ல, அதே போல நீங்களும் எல்லார் முன்னாடியும் தைரியமா உண்மையை சொல்லணும் இல்லையா? பொய் சொல்லி அந்த நேரத்துல நாம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சாலும் அந்த பொய் நம்ம பின்னாடியே வந்து ஒரு நாள் உன்னை மாட்டிவிடும். உண்மையை சொல்லி உனக்கு கிடைக்கிற தண்டனைகளை விட அதிகமான தண்டனைகள் கிடைக்கும். தேவையானவங்களுக்கு பொய் சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல உறவுகள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. யாரும் பேசக்கூட மாட்டாங்க. சோ இனி கீர்த்திக்குட்டி எப்பவும் பொய் சொல்லக்கூடாது, ஓகேவா என்றான். ஓகே, இனி பொய் சொல்ல மாட்டேன் மாமா. ஆரி என்கிட்ட பேசுவாதானே? பேசுவா. அதுக்கு முன்ன நீ அவகிட்ட போய் சாரி கேட்கணும். உனக்காக, எனக்காக, அம்மாக்காக நீங்க ஆறுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ சாரி கேட்டா அவ உன்கிட்ட பேசுவா. ஃபீல் பண்ணாம வாங்க, சாப்பிட போலாம் என்று மருமகளை தூக்கி உள்ளே சென்று உணவை ஊட்டிவிட்டு உறங்க வைத்து அக்காவின் அறைக்குள் தூக்கி சென்றான். அறைக்குள் மது திரையின் வழியே வேலை செய்து கொண்டிருந்தாள். அக்கா என்று அழைக்கவும் உள்ளே வர சொன்னாள். மருமகளை மெத்தையில் கிடத்திவிட்டு தன் அக்காவின் அருகே அமர்ந்தான். உனக்கு ஏன்க்கா இவ்ளோ கோவம் வருது? சின்ன விஷயத்த பெரிய இஷ்யூ ஆக்கிட்ட. குழந்தைங்க பேசுறது எவ்ளோ அழகு. அத ரசிக்காம அதுல ஏதாவது காரணத்தை பிடிச்சு சண்டை போடலாமா? கீர்த்தி சொன்ன வார்த்தைக்கு ஆராதனை மேல நீ பழி போட்டது தப்புதான். கீர்த்தி என்கிட்ட உண்மைய சொன்னாக்கா என்று நடந்ததை சொன்னவன், ஏன்க்கா என் விஷயத்துல இவ்ளோ சென்சிட்டிவா இருக்க? அதனால மத்தவங்க ஹர்ட் ஆகுறாங்க. புரியுது கிருஷ்ணா. உன் வாழ்க்கை என்ன போல ஆகிடக்கூடாதுன்னு தான் பயத்துல இப்படி நடந்துக்கிட்டேன். கீர்த்தி அந்த வார்த்தையை சொன்னதும் எனக்கு சகலமா அடங்கிருச்சு கிருஷ்ணா. கீர்த்தி மேல அவளை சொல்ல வச்ச ஆராதனா மேல அநியாயத்துக்கு கோபம் வந்துருச்சு. தடுமாறிட்டேன். அமைதியா போய் கீர்த்திய கூப்பிடணும்னு தான் போனேன். ஆராதனா தள்ளி விடுறத பார்த்து மொத்த கோபமும் சேர்ந்துருச்சு. என் மேலதான் தப்பு. இனி நிதானமா இருக்க முயற்சி செய்றேன் கிருஷ்ணா என்றாள். லவ் யூக்கா. கோபம்தான் உறவுகளை அழிக்கிற பெரிய ஆயுதம். நாம பார்த்து கையாளணும். இல்லனா நம்மளையும் கிழிச்சிடும். பாத்துக்கக்கா என்று ஆறுதலாக பேசிவிட்டு அவளது தலையை அழுத்தி சென்றவனுக்கு தெரியவில்லை அந்த கோபம் அவனையும் ஆட்டி படைக்கப் போவதை. மது மிரட்டியதில் ஆறுவிற்கு காய்ச்சலே வந்துவிட்டது. ஊசி போட்டு உணவை ஊட்டியவள் பக்கத்தில் அமர்ந்து தட்டி கொடுத்து அவளை உறங்க வைத்தாள். வெளியே தாய் தந்தை பேசிக்கொள்வது கேட்டது. என்ன பொண்ணோ, குழந்தை பேசுறதெல்லாம் பெருசாக்கி மிரட்டி அடிக்கிற அளவுக்கு போறது சரியில்லை. அவளுக்கும் பிள்ளை இருக்குல்ல. தப்பு பண்ணாம நாம போய் திட்டுனா ஏத்துப்பாளா? அடுத்தவங்க வீட்டு பொண்ணுனா இலக்காரமா போச்சு என புலம்பிக் கொண்டே இருக்க அவரை சமாதானம் செய்தார் சக்திவேல். மருமகளை நெற்றியில் இதழ் பதித்து கட்டிக்கொண்டு படுத்து விட்டாள் சைந்தவி. இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் சம்மந்தி என்று மூர்த்தியின் தலையில் பெரும் இடியை இறக்கினார் மித்துல் கட்டிக்கப் போகும் பெண்ணின் தந்தை. காதல் 4. தனது அலைபேசியில் கசிந்த அலாரத்தை அணைத்தபடி எழுந்தமர்ந்த சைந்தவி பக்கத்தில் படுத்திருந்த ஆராதனாவை தொட்டு பார்த்தாள். காய்ச்சல் குறைந்த பாடில்லை. தூக்கத்தில் இடையிடையே எழுந்து சோதிக்க வேறு செய்தாள். காய்ச்சல் இறங்கியதாக தெரியவில்லை. அது தன் வேலையை தீவிரமாக காட்டியது. இரவு உணவை கொடுத்ததும் மாத்திரை புகட்டி ஆராதனாவை படுக்க வைத்து விட்டாள். இருந்தும் காய்ச்சல் கூடியதை தவிர குறையவில்லை. மருத்துவரை சந்தித்தால் குறையும் என்கிற ரீதியில் காய்ச்சல் அடம் பிடித்தபடி ஆராதனாவை ஆட்டி படைத்ததோடு சைந்தவியையும் சேர்த்து படுத்தி எடுத்தது. முணங்கிக் கொண்டே பாதி உறக்கத்தில் கிடந்தாள் ஆராதனா. ஆராதனாவை மருத்துவரிடம் அழைத்து போக வேண்டும். இன்று கட்டாயம் கல்லூரிக்கும் போக வேண்டும். என்ன செய்வதென்று யோசித்தவள் ஆராதனாவை தூக்கிக் கொண்டு பக்கத்தில் உள்ள கிளினிக்கிற்கு தந்தையுடன் சென்றாள். 7 மணியளவில் மருத்துவரும் வந்துவிட அவளை பரிசோதித்து விட்டு ஊசியும் போட்டு மாத்திரையும் கொடுத்தார். 2 ஊசிகளை பதக்கங்கள் போல பின்னாடி வாங்கிக் கொண்ட ஆராதனாவின் கூச்சலும் அழுகையும் அடுத்தடுத்து காத்திருக்கும் குழந்தைகளுக்கு பயம் காட்டிவிட்டன. செவிலியர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர். ஆராதனாவை படுக்க வைத்துவிட்டு இவள் கல்லூரிக்கு கிளம்ப எழுந்திட இவள் கைகளை பிடித்துக்கொண்ட ஆராதனா விடவே இல்லை.
எனக்கு காய்ச்சல் அடிக்குது. நீ எங்க போற? என் பக்கத்திலே இரு என்றாள். அவள் கேட்ட விதம் நெஞ்சை பிசைய கண்கள் கலங்கி போயின. உடன் இருக்க வேண்டும் என்று எண்ணம்தான். ஆனால் கல்லூரி போயாக வேண்டும். என்ன செய்வது? சில நேரம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க வேண்டுகிற கட்டாயம் உருவாகி விடுகிறது. ஆரு, ஏற்கனவே சொல்லியிருக்க உன்கிட்ட, இன்னைக்கு முக்கியமான கிளாஸ். நான் போயே ஆகணும். இந்த நாள் விட்டா அடுத்து காலேஜ் போறது வேஸ்ட். இன்னைக்கு ஒரு நாள் தாத்தா அப்பத்தா கூட இரு. நாளைக்கு அத்தை உன் கூட இருக்க. ப்ளீஸ் எனக்கெஞ்ச அவளும் மனமின்றி தன் கைகளை அவளிடமிருந்து பிரித்து கொண்டாள். பிடித்த கைகளுக்குள் முத்தம் வைத்த சைந்தவி சீக்கிரம் வந்து விடுவதாக சொல்லி கல்லூரிக்கு கிளம்பினாள். வெகு நேரம் ஆராதனாவிற்காக காத்திருந்து கீர்த்திக்கு தாமதமாகத்தான் தெரிந்தது. ஆறு வரமாட்டாள் என்று. அவள் வராமல் போனது கீர்த்திக்கு பெரிய ஏமாற்றம்தான். ஆராதனா தன்னிடம் பேச மாட்டாள் என்று புலம்பிய கீர்த்தியை மிதில்தான். அதெல்லாம் பேசுவா. போய் ஒரு சாரி கேட்ட இந்த சாக்லேட் கூட சீக்கிரமா சமாதானம் ஆகிருவா என்று சொல்லி ஆராதனாவை சமாதானம் செய்து சாக்லேட்களை வாங்கி கீர்த்தியிடம் கொடுத்தான். ஆனால் அதற்கு தான் வேலை இல்லாமல் போனது. கீர்த்தி முகம் சோர்வை தத்தெடுத்திருந்தது. ஆராதனா இல்லாமல். வகுப்பில் 3 மணி நேரமாக கண்ணும் கருத்துமாக பாடத்தில் கவனத்தை வைத்தாலும் மூளையின் மூளையில் ஆராதனாவின் எண்ணம்தான் சைந்தவிக்கு. என்ன செய்கிறாளோ என்று நினைப்பு இருக்காமல் இல்லை. அவளால் சிதறும் கவனத்தை ஒன்று கூட்டி பாடத்தில் நோக்கி செலுத்த முயன்று கொஞ்சம் வெற்றியும் கண்டாள். மதிய உணவின்பது வகுப்பறையை விட்டு வெளியே வந்தனர் சைந்தவியும் அவளது தோழிகள் வந்தனா ஜனனியும். ஏண்டி முகத்தை சோகமா வச்சிருக்க? வந்தனா சைந்தவியை பார்த்து கேட்கவும், 3 மணி நேரமா எடுத்த பாடத்துக்கு இந்த ரியாக்ஷன் குறைவுதான். தலைய பிச்சுக்கிட்டு வந்திருக்கணும். கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், அவ்வளவுதாண்டி வித்தியாசம் என ஜனனி பதிலுக்கு சொல்ல, இவகிட்ட வித்தியாசத்தை பார்க்க முடியாதடி ஜானோ. தலைய ஆட்டி ஆட்டி அந்த அம்மா நம்மள பார்த்து கிளாஸ் எடுக்கும்படியா வச்சுட்டான். கழுத்தை திருப்ப கூட முடியலடி. இதுக்குதான் இவ பக்கம் உட்காரதானே சொன்ன. கேட்டியா? சாப்பிடலான்னு வந்து என் நினப்புல மண்ணள்ளி போட்டு போன் பார்த்துட்டே வரா பாரு, எரும மாடு என சைந்தவியை திட்ட, அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாது அமுதாவின் அலைபேசிக்கு அழைத்தாள். அழைப்பு எடுத்ததும் சைந்தவி, அம்மா ஆறு எப்படி இருக்கா? என்ன பண்றா? சாப்பிட்டாளா? மாத்திரை போட்டாளா? அவரை பேச விடாமல் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க அமுதா சலித்து போனார். நல்லா இருக்கா, விளையாடுறா, சாப்பிட்டா, மாத்திரை போட்டா, 4 கேள்விகளுக்கும் ஒத்த வார்த்தைகளாக பதில் தந்தார். காய்ச்சல் குறைஞ்சிருக்கா இல்லையா? குறைஞ்சிருக்கு. இத ஏன் சொல்லல நீ? காய்ச்சல் இருக்காங்கிற கேள்வி நீ கேட்கவே இல்லையம்மா. ஏன் கேட்டதான் சொல்லணுமா? பேச விடாம கேள்வியா கேட்டா கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் வரும். அவரும் நக்கலாக பேச, 3 மணி நேரமா அந்த அம்மா கிளாஸ்ன்ற பேரால கழுத்தறுத்துச்சு. நீயும் அதே பண்ணாத, மொய்ய போன என கடுப்பாகி வைத்து விட்டாள். கடுக்கடுவென இருந்தவளின் அருகே வந்த இருவரும் அவள் தோளை அழுத்தி, என்னடி ஆச்சு? ஏன் கடுக்கடன் இருக்க? அவள் தாயிடம் நடத்திய உரையாடலை சொல்ல, ஆறு இப்ப எப்படி இருக்கா? நல்லதானே இருந்தா? திடீர்னு என்ன என ஜனனி கேட்கவும் அவள் பள்ளியில் நடந்ததை சொன்னாள். அவங்க பொண்ணு அப்படி சொன்னதுக்கு எப்படி ஆறு காரணமாவா? தான் பொண்ணு மேல காட்ட முடியாத கோபத்தை யார பெத்த பொண்ணு மேல காட்டுவாங்களா? கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னதா அந்த அழக கல்யாணம் நின்று பாரு. அப்படியே நினாலும் அதுக்கு காரணம் வேறையா இருக்குமே தவிர அவங்க பொண்ணு கூட காரணமா இருக்க முடியாது. பெத்த படிப்பு படிச்சாலும் திருத்த முடியாது இதுங்கள என வந்தனா சொல்ல, அதை ஆமோதித்த ஜனனி, அது இருக்கட்டும், கல்யாணமாக போற மாப்பிள்ளை எப்படி? உலகழகனா இல்ல உள்ளர் அழகனா என கேட்க வந்தனா அவளை ஒரு மாதிரி பார்த்தாள். அவள் பார்வையை கண்டதும் வழிந்த ஜனனி, இல்ல, இந்த பிரச்சனைக்கான மெயின் ரோல் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன் என்றாள். தெரிஞ்சுக்கலாமே. சைத்தோ, நீ சொல்லு. என்ன மாப்பிள ஒர்த்து பேசா என கேட்கவும் சைந்தவியிடம் ஏக்கத்துடன் வந்தது மூச்சு. என்னடி அனல் பறக்குது உன் மூச்சுல? பின்ன என்னடி, அழகனவெல்லாம் நமக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மள யாரு கட்டிப்பா? யாரு கட்டிப்பா? மீதமெஞ்சி இருக்க வத்தலும் தொத்தலும் போல ஒருத்தன் வருவான். நமக்கு அவனே ஓவரும்பாய்ங்க என வந்தனா சலித்து கொள்ள, சைந்தவியோ மித்தலின் முகத்தை நினைத்து பார்த்து, ரொம்ப அழகுடி, அதுவும் அந்த சாம்பல் கண்ணு, பா, கொடுத்து வச்சவடி அவ என்றால் ஏமாற்றமாக. ஆத்தாடி, அந்த ரணகலத்திலே நீ குதூகலமா சைட் அடிச்சிருக்க சைத்து. கோவமா பேசிட்டு இருக்கும்போது என்ட்ரி கொடுத்தான் பாரு. கோவப்படுறதும் அதே நேரம் ரசிக்கிறதும் எவ்ளோ கஷ்டமான டிபார்ட்மெண்ட் தெரியுமா? வெளியில தெரியாம கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ண எங்கவும் இருவரும் காரி துப்பினர். சரி, ஒரு அழகனை மிஸ் பண்ண வேதனைய சோறால ஆத்திப்போம் என மூவரும் சென்றனர். மாலையில் வீட்டிற்கு வந்ததும் தன்னை சுத்தம் செய்து கொண்டு வந்த மித்துல் படித்துக் கொண்டிருந்த கீர்த்தியிடம் சமாதான கதையை கேட்க
அவளோ உதட்டை பிதுக்கி ஆராதனா வராததை சொல்ல, சரி விடு, நாளைக்கு வருவாள, நாளைக்கு சாரி சொல்லி சாக்லேட் கொடு என்றான். நாளைக்கு வரமாட்டா. அவளுக்கு காய்ச்சல். 2 டேஸ் லீவ் சொல்லி அவங்க அத்தை மிஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. என கோபமாக தன் அன்னையை பார்த்து சொல்ல, மதுவோ அதை அசட்டையாக எடுத்துக்கொண்டாள். மற்ற மூவரும் அவளை முறைத்தனர். அதையும் அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தன் வேலையில் கவனம் செலுத்த கோபம் கொண்ட ஜோதி, ஒரு குழந்தைய மிரட்டி திட்டி காய்ச்சல் வரவச்சுட்டு தன்னால எதுவும் நடக்கல போல இருக்கா பாருங்க என்று சத்தம் போட்டார். ஜோதி விடு, இனி எதுவும் பேசி பிரயோஜனம் இல்ல. டென்ஷன் ஆகி உன் பிபி ஏத்திக்காம உள்ள போ என மனைவியை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாலும் மகள் செய்த காரியம் தவறு. அதை செய்த பின்னும் குற்ற உணர்வு இல்லாது இருப்பது அவருக்கு அவளது நடவடிக்கை குறித்து வருத்தம் தந்தது. அக்கா இவ்வாறு மாற காரணம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை மித்துலால். அவளை மாற்ற எண்ணம் இருந்தாலும் தன்னால் காயம் கொண்டு விடுவாளோ என்ற பயம் அவனை தள்ளி நிற்க வைக்கிறது. இந்த விஷயத்தில் மட்டும் அவரவர் தங்கள் வேலையில் மூழ்கியிருக்க உள்ளே நுழைந்தனர் அவர்கள் வீட்டு சம்மந்தி. அவர்களை கண்டதும் மரியாதை நிமித்தமாக உள்ளே வரவேற்றனர். திடீரென தான் இருவரும் வந்தார்கள். அவர்களை வரவேற்ற மித்துல் குடும்பம் அவர்கள் தரப்போகும் இடியை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களோ. ஜோதி வந்தவர்களுக்கு காஃபி கலந்து கொடுக்க அதை சங்கடத்துடன் எடுத்துக்கொண்டனர். தயக்கத்துடன் கையிலே வைத்திருக்க, குடிங்க சம்மந்தி என்றார் மூர்த்தி. குடித்து முடித்தவர்கள் குவளையை கீழே வைத்துவிட்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பின் பெண்ணின் தகப்பனார் தான் ஆரம்பித்தார். எங்களை நீங்க எல்லாரும் மன்னிக்கணும். இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திடலாம் என்று பெரிய குண்டாக போட மித்துல் குடும்பம் அதிர்ந்து போனது. என்னாச்சு சம்மந்தி, ஏன் வேணாம், ஏன் நிறுத்தணும்? கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பார்த்ததுக்கு அப்புறம் வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம் சம்மந்தி? எதுக்காக கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க என பதறி போய் கேட்டார் மூர்த்தி. பெண்ணின் தாயாரோ வெடித்து அழுது விட்டார். தகப்பனாரோ கண்ணீரை அடக்கிக் கொண்டு இருந்தார். அவர்கள் அழுவதைக் கண்டு அங்கிருந்த அனைவருக்கும் பதை பதைக்க மதுவிற்கு மட்டும் கோபம் வந்தது. பொறுமை இழந்த மதுவோ, என்ன உங்க பொண்ணு எவன் கூடவாது ஓடி போயிட்டான்னு சொல்ல போறீங்களா? உங்க பொண்ணால உங்க மான போன கதையை சொல்ல வந்திருக்கீங்க, அப்படித்தானே என அவளாக கணித்து கேட்டாள். வேறு என்ன காரணம் இருக்கப் போகிறது என்ற ஆதங்கத்திலும் கோபத்திலும் கேட்டுவிட்டாள். ஜோதி, வாயம் மூடு மது. அவங்க இன்னும் காரணத்தை சொல்லல. அதுக்குள்ள ஏன் நீயும் உன்னை கற்பனை பண்ணிக்கிற? வேற என்ன காரணம் இருக்க போகுது? அதுவாதான் இருக்கும் என்றால் ஆத்திரத்துடன். இல்ல, அது காரணம் இல்ல. என் பொண்ணு எங்களை எப்பவும் தலை குனிய விட மாட்டா. அப்படி நாங்க அவளை வளர்க்கவும் இல்ல. எப்பவுமே அவளை நினைச்சு பெருமைதான் படுவோம். ஒரு காலம் எங்களை அவ தலை குனிய வைக்க மாட்டா என்று அழுத்தமாக சொன்னார் பெண்ணை பெற்ற தாயார். அப்போ என்ன காரணம்? இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றீங்க? அவரோ கொண்டு வந்த பையிலிருந்து மருத்துவ குறிப்பேட்டை எடுத்து மூர்த்தியிடம் நீட்டினார். அவரும் என்ன இது என்பது போல கைகள் நடுங்க வாங்கிக் கொண்டார். என் மகளோட ஹெல்த் ரிப்போர்ட் என்றவருக்கு அடுத்த வார்த்தை சொல்ல வரவே இல்லை. தொண்டை அடைத்தது. மா, தண்ணி எடுத்துட்டு வாங்க என்று மித்துல் வேகமாக அவரது கையை பற்றி அழுத்தினான். ஜோதியிடம் தண்ணீரை வாங்கி நடுங்கும் அவர் கரங்களில் திணித்தான். அவர் பருகி முடிக்கும் வரை அனைவருக்கும் பதற்ற நிலை. குடித்து முடித்து தன்னை நிலைப்படுத்தினார். தர்ஷினிக்கு என்ன அங்கிள், எதுக்கு இந்த ரிப்போர்ட் என தனிமையாக பொறுமையாக கேட்டான். அவளுக்கு பிளட் கேன்சர் தம்பி என்றதுமே அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன சம்மதி சொல்றீங்க? இது எப்படி என்றார் மூர்த்தி. என் பொண்ணுக்கு கொஞ்ச நாள் முன்ன அவ உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டது. நாங்களும் எங்களுக்குள்ள ஏதேதோ நினைச்சுக்கிட்டு விட்டுட்டோம். அந்த நோயோட அறிகுறியும் எங்களுக்கு தெரியல. கடைசியில சமீபமா அவ உடல்ல ஏற்பட்ட வித்தியாசத்தை வச்சு பயத்துல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அவர் எங்க பொண்ணுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. கடைசி ஸ்டேஜ்ல உங்க பொண்ணு இருக்கான்னு சொன்னதும் எங்களுக்கு உசிரே இல்ல சம்மந்தி. அவளை காப்பாத்த முடியாதான்னு கேட்டோம். கொஞ்ச நாட்களுக்கு சாவ தள்ளி போடலாம், ஆனா தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சம்மந்தி என அவர் வெடித்து அழுக, அவரது அழுகையில் அனைவரின் மனதும் பிசைந்தது. மதுவிற்கே ஒரு மாதிரி ஆனது. அவரை அணைத்துக் கொண்டான் மித்துல். அவர் உடல் குலுங்கிக் கொண்டே இருந்தது. முதுகை தட்டி கொடுத்தான். அவன் அணைப்பிலிருந்து பிரிந்த அவர், உண்மை தெரிஞ்சதும் என் பொண்ணு சொன்ன காரியம், கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா. என்னால இன்னொருத்தர் வாழ்க்கை பாழாகிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு உண்மை தெரிஞ்ச கையோட அனுப்பி வச்சுட்டா. இந்த கல்யாணம் வேணா சம்மதி. மாப்பிள்ளைக்கு நல்ல வரனா பாருங்க, எங்களுக்கு கொடுத்து வைக்கல என ஏக்கத்தோடு மிதுலை பார்த்தவர், நாங்க எங்க பொண்ணை சென்னைக்கு கூட்டிட்டு போக போறோம் சம்மந்தி. அவளோட சாவு தடுக்க முடியாது, நாட்களை தள்ளி போடலாம். ஏதோ ஒரு ஆசையில எங்க பொண்ணு எங்களுக்கு திரும்ப கிடைக்க மாட்டாளான்ற ஒரு நம்பிக்கையில போறோம் தம்பி என்று மீண்டும் அழுதார்.
எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சம்மதி. என் பையன் கல்யாணம் நிக்கிறதுன்றதே எங்களுக்கு பெரிய வலியா தெரியும் போது, இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எவ்ளோ வலி இருக்கு உங்களுக்கு. உங்க வலி பெருசு சம்மந்தி. அவர் கைகளை பற்றி சொல்ல, என் பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும்னு ஆசை ஆசையா சேமிச்ச பணமும் நகையும் அவ உயிரை கொஞ்ச நாள் காப்பாத்தி வைக்கதான்னு நினைக்கும் போதே நெஞ்சில பாறாங்கல்ல போட்டது போல இருக்கு சம்மந்தி. எவ்வளோ ஆசையும் கனவுகளுமா தெரிஞ்சா என் பொண்ணு. கல்யாண நாளை எண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சேன். சாவுக்கு நாளை என்ன வச்சுட்டாரு அந்த கடவுள். கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால கல்யாணத்தை நிறுத்த சொல்லி வந்துட்டோம் சம்மந்தி. எங்களை மன்னிச்சிருங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு கல்யாணம் நின்னு போறது கஷ்டம்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு 2 பேரோட வாழ்க்கை வீணாக போறதுக்கு இது சரின்னு தோணுச்சு சம்மந்தி. முடிஞ்சா என் பொண்ணை வந்து பாருங்க. நாங்க வரோம் சம்மந்தி. என இருவரும் எழுந்து சென்று விட்டனர். இடி விழுந்த வீடு போல ஆளுக்கொரு திசையில் அமர்ந்து விட்டனர். கல்யாணம் நின்றுவிட்டது என வருந்தவா, இல்லை அங்கே ஒரு பெண் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை நினைத்து வருந்துவதா என்று தவித்தனர். இதுதாம்மா மாப்ள. என்று மித்தலின் போட்டோவை காட்டார். இவரா என அதிர்ந்து விட்டாள் சைந்தவி. காதல் 5. திருமணம் நின்ற சோகத்தில் வீடே இருண்டு போயிருந்தது. அனைவரது முகத்திலும் சோகமே அப்பியிருந்தது. தன் மகனின் மனக்கோலத்தைக் காண ஆவல் கொண்ட ஜோதிக்கும் மூர்த்திக்கும் உடன் பிறந்தவளான மதுவிற்கும் இச்செய்தி பேரிடியாக வந்து விழுந்தது. சொந்த பந்தங்கள் மூலமாக கிடைத்த வரன். பெயர் தர்ஷினி. அமைதியான பெண். தாய் தந்தையரின் ஒரே செல்ல மகள். BA படித்து முடித்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறாமல் தந்தையின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு வீட்டில் இருந்து கொண்டாள். அவள் படிப்பை முடித்ததும் பெற்றவர்கள் தங்கள் கடமையை செய்ய வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டனர். தர்ஷினிக்கென வந்த முதல் வரனே மித்துல்தான். மித்துல் வீட்டிலிருந்து அனைவருக்கும் தர்ஷினியை பெண் பார்க்க வந்திருந்தனர். மித்துலின் தாய் தந்தைக்கு தர்ஷினியை பிடித்திருந்தாலும் மகள் மற்றும் மகனின் விருப்பத்தை எதிர்பார்த்திருந்தனர். மதுமிதாவிற்கும் தர்ஷினியின் சாந்தமான முகம் பிடித்து விட்டது. அவள் மித்துலிடம் விருப்பத்தை கேட்க அவனோ தர்ஷினியிடம் தனியாக பேச வேண்டும் என்றான். பெரியவர்கள் இருவரையும் தனியாக பேசிட அனுப்பி வைத்தனர். தனித்து விடப்பட்ட இருவரில் மித்துல்தான் முதலில் பேச ஆரம்பித்தான். அதுவும் தன் அக்காவை பற்றித்தான் பேசினான். அவள் வீட்டோடு இருக்கும் காரணத்தை தர்ஷினியிடம் சொன்னவன் மேலும் அவளிடம், அவ எப்பவும் எங்களோட தான் இருப்பா. அக்காவை தனியா அனுப்புற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அவளையும் குடும்பத்துல ஒரு ஆளா நீங்க ஏத்துக்கணும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இல்ல என்னால அது முடியாதுன்னு என் அக்காவை ஏத்துக்கிற எண்ணம் இல்லைன்னா என இழுவையுடன் நிறுத்த, அவன் இழுத்த இழுவையில் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த தர்ஷினியும் என்னவென்று கேள்வியாக அவனை பார்த்தாள். ஏன் அக்காவை ஏத்துக்கிற எண்ணம் இல்லைன்னா இதோட கல்யாண பேச்சு நிறுத்திக்கலாம். மேற்கொண்டு பேசி கல்யாணம் வர போய் அதுக்கப்புறம் வர பிடித்தமின்மையால சண்டை வந்து உறவுகள் உடையறதுக்கு முன்னாடி பேசிட்டா யார் மனசு புண்படாது இல்லையா? உங்க விருப்பம் எதுவோ அதை நீங்க தாராளமா சொல்லலாம் என்றான். உங்களுக்கு உங்க அக்கானா ரொம்ப பிடிக்குமா என புன்னகையுடன் கேட்டாள். எனக்குன்னு வந்துட்டா சுத்தி நடக்கிறது எதுவுமே அவளுக்கு தெரியாது. என் மேல கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்கா. எனக்கு எதுனாலும் துடிச்சு போயிடுவா. மொத்தத்துல எனக்கு அவ இன்னொரு அம்மா என முடித்து கொண்டான். தலையசைத்தபடி கேட்டு வந்தவள் தன் பக்கம் இருக்கும் கருத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள். எனக்கு உங்க அக்காவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அக்காவை என் கூட பிறந்த சகோதரியா பார்க்க நான் தயார். ஆனா என தர்ஷினியும் மித்துலைப் போல இழுத்தவள் மேலும் தொடர்ந்தாள். அவங்கள என்ன அப்படி நினைப்பாங்களா? என்ன தம்பி பொண்டாட்டின்னு நினைக்காம கூட பிறந்தவளை போல பாப்பாங்களா? நீங்க என்கிட்ட சொன்னது போல அவங்க கிட்டேயும் சொல்லுவீங்களா? சப்போஸ் உங்களை வச்சு எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்தா, என்னோட வாதம் சரியா இருந்தா நீங்க யார் பக்கம் பேசுவீங்க? என் பக்கமா இல்ல உங்க அக்கா பக்கமா என கேட்டாள். அவள் அடுத்தடுத்து கேட்ட கேள்வியில் மித்துல் ஆடித்தான் போனான். அவன் தன் அக்காவை மட்டும் கருத்தில் கொண்டு பேசியிருந்தான். ஆனால் அவளோ தன் பக்க கருத்தை கேள்வியாக முன்வைத்தாள். திருமணம் முடிந்து இன்னொரு வீட்டிலிருந்து வரும் பெண்ணை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்று தன் கேள்வியின் மூலம் அவனுக்கு உணர்த்தியிருந்தாள். அவளது அச்சிறு கேள்வியும் அவன் மூளைக்குள் உரைத்தது. அவளது அக்கா மட்டும் பெண்ணல்ல, கட்டிய மனைவியும் பெண்தான் என்று அவனுக்கு புரிய கண்மூடி யோசித்தவன் தயக்கமில்லாமல், உங்களுக்காக ஏன் அக்கா கிட்ட பேசுவேன். உங்க வாதம் சரினா உங்களுக்காக நான் பேசுவேன். ஏன் அக்காவை மட்டும் யோசிச்ச எனக்கு வரப்போற மனைவியும் முக்கியம்னு உங்க ஒரு கேள்வி உணர்த்திருச்சு. நான் நியாயத்தோட இருப்பேன் என்றான். அவளது முகமும் அவனது பதிலால் மலர அடுத்தடுத்து சில விஷயங்களை பேசி முடித்த பின் சிறு தலையசைப்புடன் முன்னே சென்றாள். தொடர்ந்து வந்த அவனும் தன் இருக்கையில் அமர்ந்தான். இருவருக்கும் ஒருவரையொருவர் பிடித்திருக்க தங்கள் சம்மதத்தை தெரிவித்து விட்டனர்.
திருமண ஏற்பாடுகள் விறுவிறுவென நடந்து கொண்டிருந்த வேளையில்தான் தர்ஷினியின் சீரான உடலும் நிலைகுலைந்து போக ஆரம்பித்தது. வாந்தியாக எடுத்தாள். அதுவும் இரத்தமாக வர ஆரம்பித்ததும் பதறிய அவளது பெற்றவர்கள் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதித்த பின்னரே இரத்த புற்றுநோய் இருப்பது தெரிந்தது. புற்றுநோயின் கடைசி நிலையில் இருந்தாள் தர்ஷினி. அவளை காப்பாற்றுவது கடினமென கைகளை வெறித்தனர் மருத்துவர்கள். அவளது நாட்களை தள்ளி போடலாம், ஆனால் சாவை அல்ல என்று சொல்லிவிட பெற்றவர்களின் கதறல்கள் கூட அந்த இறைவனையும் அசைத்து பார்த்திருக்கும். தர்ஷினியின் முகத்தை பார்க்க முடியாமல் தவித்தனர் அவளது பெற்றவர்கள். தனது உயிரை பறித்துக் கொண்டிருக்கும் நோயைப் பற்றி தெரிந்து கொண்ட பின் கதறி அழுதாள் அச்சிறு பெண். தன் ஆசைகள், கனவுகள், கற்பனைகள் எல்லாம் கண்முன்னே காணலாகிப் போக சாவு பயம் கண்முன் தலைவிரித்தாடும் பேயாக வந்து நின்றது. மூவரும் உறக்கத்தை தொலைத்து விட்டனர். கண்ணீர் கூட வற்றி போனது. அழுதழுது ஓய்ந்து போனார்கள். தன் இறப்பு நியமிக்கப்பட்டது என நிதர்சனத்தை உணர்ந்தவள் தந்தையிடம் திருமணத்தை நிறுத்த சொல்லி கோரிக்கை வைத்தாள். ஒரு மூச்சாக பெற்றவர்களும் கதறி அழுது தீர்த்தனர். அவர்களுக்கு அவள் ஆறுதல் சொன்னாலும் தன் தாய் தந்தையின் ஆசைகளும் கனவுகளும் எல்லாம் உடைப்படுவதும் அவர்களை பிரிய போவதை நினைத்தும் அவளுக்கு மேலும் அழுகை கூடியது. அவர்கள் முன் அழாமல் தன்னை கட்டுப்படுத்த முயன்றாள் தர்ஷினி. மகளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மிதில் வீட்டிற்கு வந்த அவரது பெற்றோர்கள் மகளின் நிலையை சொல்லி திருமணத்தை நிறுத்த சொல்லி சென்றனர். தர்ஷினியின் நிலையை எண்ணி நால்வரும் கலங்கிப் போய் இருந்தனர். புரிதலான துணை கிடைத்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தவனிடம் அம்மகிழ்ச்சியை வெடிக்கென பறித்துவிட்டது விதி. அவளது குழந்தை முகம்தான் கண்ணுக்குள் வந்து போனது. ஒவ்வொருவரும் ஒரு திசையில் அமர்ந்திருக்க உள்ளே அலைபேசியில் விளையாடிக் கொண்டிருந்த கீர்த்தியும் வெளியே வந்தாள். ஜோதி ஓரமாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். மற்றவர்கள் முகத்தில் வலியும் வேதனையும் பிரதிபலிக்க அமர்ந்திருந்தனர். அனைவரது முகத்தையும் பார்த்து விழித்தபடி நின்ற கீர்த்தி மாமனிடம் வந்து, "என்னாச்சு மாமா, எல்லாரும் ஏன் சோகமா இருக்காங்க?" என கேட்டதுதான் தாமதம். மிதுல் தன் மருமகளிடம் பதில் சொல்லும் முன்னே அவளை இழுத்து முதுகிலே 4-5 அடிகளை போட்டாள் மது. "எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ எப்ப கல்யாணத்தை நிறுத்திடன்னு வாய வச்சியோ அதுவே நடந்துருச்சுடி. என்ன வாயிடி உனக்கு? அப்படியே அப்பம் வாயி அழிக்கத்தான் இருக்கு" என தன் தம்பியின் கல்யாணம் நின்று போன ஆத்திரத்தை மகள் மீது காட்டிவிட்டாள். வேகமாக மதுவிடமிருந்து குழந்தையை பறித்தவன், "அக்கா, முட்டாள்தனமா நடந்துக்காத. குழந்தை தெரியாம விட்ட வார்த்தைக்காக கல்யாணம் நிக்கல. விதி, தர்ஷினி விதி முடிய போகுது. அதனால இந்த கல்யாணத்தோட விதியும் முடிஞ்சிருச்சு. இதுல கீர்த்தியை ஏன் நீ ப்ளேம் பண்ற? இதுவே கல்யாணமாகி கொஞ்ச நாள்ல தர்ஷினி இறந்து போயிருந்தா யார காரணம் சொல்லுவேன்? படிச்சவ தானக்கா நீ, இப்படி நடந்துக்கிறியே? ச, போக்கா" என கத்திவிட்டு மருமகளை தூக்கி சென்று விட்டான். ஏற்கனவே வழியில் இருப்பவனுக்கு மேலும் ரணமாக்கியது மதுவின் இச்செயல். அவளுக்கோ தன் தம்பியை நினைத்து அழுகை வந்தது. மகளது கண்ணீரை கண்டதும் பதறிய மூர்த்தி, "நீ ஏம்மா அழற? தலைக்கு வந்தது தலப்பாகையோட பொண்ணுதான் நினைச்சுப்பான். இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகியிருந்தா அந்த பொண்ணோட சேர்ந்து மித்துல் வாழ்க்கையை நினைச்சிருக்காது. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதாம்மா. அவனுக்கு என்ன கல்யாணமே நடக்காதா என்ன? விடுமா, அவனுக்கும் கல்யாணம் நடக்கும் கூடிய சீக்கிரத்துல" என்று தோளில் சாய்ந்திருந்த மகளை சமாதானம் சொல்லி தேற்றினார். அவரது பார்வை ஜோதியை நோக்கி இருக்க கண்ணீருடன் கணவரைத்தான் பார்த்தார். அவரும் கண்களாலே சமாதானம் சொன்னார். மருமகளை இறுக்கி அணைத்தபடி அமளியில் அமர்ந்திருந்தான் மித்துல். அவனது அணைப்பில் விசும்பிக் கொண்டிருந்தாள் கீர்த்தி. திருமணம் நின்றதை விட அதற்கு காரணம் கீர்த்தி விட்ட வார்த்தைதான் என்று அவளை அடித்த அக்காவின் மேல் கோபமாக வந்தது. கொஞ்சமும் யோசிக்காமல் எப்படி இப்படி சிறு பிஞ்சின் மீது அவளால் பழியை போட முடிந்தது? இன்னும் ஆத்திரம் தாங்கவில்லை. அவ்வளவு கோபம் வந்தது. மாமனின் அணைப்பில் மழையில் நனைந்த குருவியொன்று நடுங்குவதைப் போல நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் நடுக்கத்தை உணர்ந்து முதுகை வருடி கொடுத்தான். உச்சந்தலையில் முத்தம் வைத்து அணைத்துக் கொண்டான். கீர்த்தி தலையை நிமிர்த்தி மாமனை பார்த்து, "நான் கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னதால கல்யாணம் நின்றுச்சா மாமா?" பாவம் போல முகத்தை வைத்து கேட்க அவளது கண்ணீர் முகத்தை துடைத்தவன், "மாமா அப்படி சொன்னானா கீர்த்துக்குட்டி?" நெற்றி முட்டி கேட்டான். "அம்மா சொன்னாங்க." "அவ ஏதோ கோபத்துல கத்திட்டான். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கலாமா?" என்றான். அவனையே பார்த்திருந்த கீர்த்தி, "உன் கல்யாணம் நடக்காதா மாமா?" அடுத்த கேள்வி கேட்க துக்கம் தொண்டையை அடைக்க வார்த்தைகள் வரவில்லை. தன் பதிலை எதிர்பார்த்திருக்கும் மருமகளை ஏமாற்றாது முயன்று பதிலளித்தான். "ஆ, நடக்கும் கீர்த்துக்குட்டி. ஆனா இப்போ இல்ல. ரேங்க் ஹோல்டர் போகுதுன்னு சொன்னல, அதான் மாமா மேரேஜ் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டேன். உனக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் மேரேஜ் வச்சுக்கலாம்" என்று சமாதானம் சொன்னான். மேற்கொண்டு அவள் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை.
அமைதியுடன் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். உச்சியில் தன் கன்னத்தை பதித்தபடி கண்களை மூடி அமர்ந்து விட்டான். எதிர்பாராத நிகழ்வுகளால் உள்ளுக்குள் ஏற்பட்ட வலியின் பாதிப்பால் அவனது சாம்பல் கண்களும் கண்ணீரை வார்த்தன.